ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சில அடியார்களை அழைத்து விசாரணை செய்கின்ற போது அவனுக்கு திரையிட்டு விடுவான். அல்லாஹ்வே அந்த கான்செப்டை கொண்டு வரலாம். அது அப்படியா இருக்கலாம், இப்படியா இருக்கலாம், அப்படி நடந்தா என்ன ஆகும், இப்படி நடந்தா என்ன ஆகும், இப்படி போய்விட்டா என்ன ஆகும் என்று நம்மளாக ஒன்றை என்ன கிரியேட்டிங் பண்ணுகிறோம். இந்த கிரியேட்டிங் இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப மானத்துக்கு ரசூல்லா அவனுடைய ரெஸ்பெக்ட் ரசூலா கொண்டாந்து காபாவோட ஜாயின் பண்றாங்க. எந்த ஒண்ணு ரசூலா காபாவோட ஜாயின் பண்ணல. ரசூலா சொல்ல நீங்க என்னைக்கு என் மீது செலவாத்து சொல்வது காபாவை தொழுவதை போன்றெல்லாம் சொல்லல. நீங்க என் மீது செலவாத்து சொல்றது எல்லாம் காபாவை தொழுவதை அந்த மாதிரி சிறப்பு ரசூலா சொல்லல. ஆனா ஒரு மானம் விஷயத்துல அவனுடைய ரெஸ்பெக்ட் விஷயத்தை சொல்கின்ற பொழுது காபாவை உடைக்கிற மாதிரி தான் இவன் மானத்தை போக்காட்டு அப்படின்னா. எங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கிரியேட்டிவிட்டி. ஒன்றை உருவாக்குறதுல எங்களோட சமூகம் ஒரு முன்னணியா இருக்கிறத நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் இருக்குதோ இல்லையோ அதை பெரிதாக்கி காட்டுறது சில பேருக்கு ஒரு ஆசையான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. தவிர்த்து கொள்ள வேண்டிய, பயந்து கொள்ள வேண்டிய ஒரு பாவமா தான் இது இருந்து வருது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருளாளன் அவன் திருநாமம் ஒளிந்தவனாய் ஆரம்பிக்கின்றேன். மீண்டும் ஒரு அல்முனிரா ஜும்மா மஸ்ஜிதினுடைய நேர்வழி நேர்காணல் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தலைப்பிலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். சமூகத்திற்கு தேவையான ஒரு தலைப்பிலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த தினத்திலே எம்மோடு ஒரு நாடளாவிய ரீதியிலே பேசப்படக்கூடிய ஒரு உலமா இணைந்து கொண்டிருக்கின்றார். ஷேக் ரஃபியுதீன் சலஃபி அவர்கள். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் ஷேக், குறிப்பாக சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக, ஒரு சமூகமாக இருக்கட்டும், குடும்ப சூழலாக இருக்கட்டும், அனைத்திலுமே ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அவதூறு என்பது. அவதூறு பற்றிய ஒரு கலந்துரையாடலாகத்தான் இந்த கலந்துரையாடல் இருக்க போகின்றது. அதாவது அவதூறு ஒரு கொடிய நோய் என்னும் தலைப்பிலே நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே ஷேக், ஒரு முஸ்லிமுக்கு அவதூறு சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். உண்மையிலேயே சமூகத்துக்கு தேவையான, சமூகத்தை பண்படுத்தப்பட்டு சமூகம் இஸ்லாத்தினுடைய தூய்மையான வடிவத்தை பொதுமக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பை நாம் முதலில் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அவதூறு அப்படின்னு சொன்னா இல்லாத ஒன்றை தானாக கிரியேட் பண்ணி இன்னொருத்த மீது திணித்து சொல்ற ஒரு விஷயமாகும். அவதூறு என்பது இஸ்லாம் மிக கடுமையாக கண்டித்த பெரும் பாவங்களில் ஒன்றாகும். குறிப்பாக இஸ்லாத்துல மிக பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள் இருக்கின்றன. அதிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இஜ்தனிபு சப்அ முபிகாத், அதல பாதாளத்தில் நரகத்தில் தள்ளக்கூடிய 7 பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்ற பொழுது அது 7 அல்ல, அது 70 தான் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், 7 என்ற ரசூலுல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொன்னது 70 உள்ளடக்கி உள்ளது என்றுதான் அதனுடைய விளக்கமாகும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் மீது இல்லாததை சொல்லி காட்டுதல் அவன் சமூகத்தில் அவனை பின்தங்க வைக்கக்கூடிய காரணமாக அமையக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த அவதூறு என்ற ஒரு பகுதியால் ஒரு மனிதன் சுய கௌரவத்தை இழந்து இபாதா செய்யக்கூடிய மனோநிலையை உடைத்து தூய இஸ்லாத்தை விட்டும் புறந்தள்ளக்கூடிய, அல்லது மறுமையுடைய வெற்றிக்கான நோக்கத்தை மறந்து வாழக்கூடிய, அதே போன்று குடும்பத்தை பிளவுபடுத்தக்கூடிய, நண்பர்களுடைய உறவை துண்டிக்கக்கூடிய, அதே போன்று அல்லாஹ் ஏற்படுத்திய இரத்த உறவையை துண்டிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த அவதூறு என்ற ஒரு பகுதி இந்த சமூகத்தில் இன்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் அறியலாம். அது எல்லோருடைய குடும்பத்திலும் அது சகஜமான ஒன்றாக போய்விட்டது. அதாவது மறுமையின் அடையாளங்களில் பிரதானமான ஒன்றுதான் பாவங்களை பப்ளிசிட்டியாக செய்வார்கள். இன்றைக்கு பாவம் செய்கிறவன்
கூச்சம் அடைய மாட்டேன்றான். நன்மை செய்யறவன் கூச்சப்படுறான். கூச்சம் என்று சொன்னா வெட்கப்படுகிறான். நன்மை செய்யறவன் என்ன செய்கிறான்? வெட்கப்படுகிறான். இதை யாராவது பார்த்துடுவாங்களோ என்று. பாவம் செய்கிறவன் தைரியமா செய்கிறான், யாராவது பார்க்க கூடாதா என்று சொல்லி. இன்றைய சமூகம் அப்படி இருக்கிறது. அதில் இதுவும் ஒரு முக்கியமாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த அவதூறு என்பது. நிச்சயமாக அவதூறை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் மிக கடுமையாக கண்டித்து எச்சரிக்கை செய்த பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். உண்மையிலே ஷேக், எங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கிரியேட்டிவிட்டி. ஒன்றை உருவாக்குறதுல எங்களோட சமூகம் ஒரு முன்னணியா இருக்கிறத நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் இருக்குதோ இல்லையோ அதை பெரிதாக்கி காட்டுறது சில பேருக்கு ஒரு ஆசையான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. உண்மையிலே நிறைய பேர் தவிர்ந்து கொள்ள வேண்டிய, பயந்து கொள்ள வேண்டிய ஒரு பாவமா தான் இது இருந்து வருது. நிறைய பேருடைய எதிர்காலம், அவர்களுடைய குடும்ப வாழ்வு, அவர்களுடைய தொழில் சார்ந்த சமூகம் போன்ற பல விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அவதூறு இருக்கின்றது. என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், ஷேக், ஒரு முஸ்லிம் தவறு செஞ்சிருந்தாலுமே, அது ஒரு அவதூறா இருந்தாலுமே, அவர் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல அதை பத்தி பேச முடியுமா? அதாவது பொதுவாக மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாம் இரண்டு பகுதியாக பிரிக்க வேண்டும். ஒன்னும் அவர்களுடைய சொந்த வாழ்வு சம்பந்தமான பிரச்சனை, இன்னும் ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அவர்களிடம் தவறு. இரண்டு பகுதி இருக்கும். தவறு என்றால் இரண்டு பகுதி இருக்கும். ஒன்று அவருடைய உணர்வோடு உரிமையோடு சம்பந்தப்பட்ட தவறு. இப்போ உதாரணமாக ஒருத்தர் கலவரத்திருப்பார், அல்லது ஏதோ வேறு விதமான தவறு செய்து, விபச்சாரம் கூட என்ற தவறு செய்திருக்கலாம். இது அவரோடு சம்பந்தப்பட்ட, தொழாமல் இருப்பது கூட அவரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த இடத்தில் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்த தவறும் தனக்குத்தான் செய்த தவறும் வித்தியாசமானது. பிறருக்கு செய்யக்கூடிய தவறாக இருந்தாலும், தனக்குத்தான் செய்து கொள்ளக்கூடிய தவறாக இருந்தாலும், அதை நம்ம திருத்த வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. சிலது மறைக்கப்பட வேண்டும் ஒரு பகுதியும் இருக்கிறது. ஏனென்றால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சில அடியார்களை அழைத்து விசாரணை செய்கின்ற போது அவனுக்கு திரையிட்டு விடுவான். அல்லாஹ்வே அந்த கான்செப்டை கொண்டு வர்றான். அல்லாஹ் என்ன செய்ய, மறையிட்டு திரையிட்டு தான் விசாரிப்பான். ஏன் அவனை பப்ளிசிட்டி பண்ணாமல் மறைக்க வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும் என்று. உலகத்திலும் அல்லாஹு தஆலா அந்த பண்பை நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்தவன் மீது நாம் கோல் சொல்வது, புறம் பேசுவது, அவதூறு சொல்வது, இவைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, ஹுஜராத் என்ற ஒரு சூரா இருக்கிறது, 49வது அத்தியாயம். உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லக்கூடிய ஒரு சூரா என்றால் சூரா ஹுஜராத்தை சொல்லலாம். இந்த சூரா ஹுஜராத்தை நாம் எடுத்து படிப்போமாக இருந்தால், ஒரு மனிதனோடு எப்படி பேச வேண்டும், ஒரு சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும்போது தலைமைத்துவத்தை கட்டுப்படுத்தல் எப்படிப்பட்ட விடயம், அதே போன்று ஒருத்தருடைய மானம், மரியாதை, கௌரவம், இவைகளை எவ்வாறு மதிக்க வேண்டும் போன்ற செய்திகளை சூரா ஹுஜராத் என்ற அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக நமக்கு உபதேசம் செய்கிறார். அதில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, இஜ்தனிபு கஸீரம் மின் அவ்வன், அதாவது லன்னு சொன்னால் நம்ம கிரியேட் பண்றது, ஒவ்வொன்றை வச்சு நம்ம கிரியேட் பண்றது. லன்னு சொன்னா ஒரு யூகம், அது அப்படியா இருக்கலாம், இப்படியா இருக்கலாம், அப்படி நடந்தா என்ன ஆகும், இப்படி நடந்தா என்ன ஆகும், இப்படி போய்விட்டா என்ன ஆகும் என்று நம்மளாக ஒன்றை என்ன கிரியேட்டிங் பண்ணுகிறோம். இந்த கிரியேட்டிங் இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் நம்ம பாவத்தை ரெண்டா பிரிச்சோம். ஒரு பாவம் என்னவென்றால் பப்ளிசிட்டி பண்ணலாம், இன்னொரு பாவம் பண்ணக்கூடாது. அதாவது பப்ளிசிட்டி பண்ணக்கூடிய பாவம் என்னவென்றால், ஒருத்தர் ஒரு பித்ஆவை செய்கிறார், ஒருத்தர் ஒரு ஷிர்கை செய்கிறார், ஒருத்தர் களவெடுக்கிறார், ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுகிறார், ஒருத்தர் சாராயம் குடிக்கிறார். அப்ப இந்த சாராயம் குடித்தல் வரக்கூடிய மறுமை பாதிப்பு என்ன, விபச்சாரத்தால் சமூகத்தில் வரக்கூடிய சீர்கேடு என்ன, மறுமையில் வரக்கூடிய பாதிப்பு என்ன, இப்படி அந்த இரண்டு பகுதி இருக்குது இல்லையா. அந்த இரண்டு பகுதியில் பிரதான பகுதி மறுமையோடு சம்பந்தப்பட்டு பொதுப்படையாக நாங்கள் சொல்வோம். ஒரு மனிதனுடைய பெயரை குறிப்பிட்டோம் என்றால் அந்த மனிதன் மனம் நொந்துவிடும். அப்ப என்ன, பெயர் பயன்படுத்தப்படக்கூடாது. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், ஒரு இயக்கத்தின் மீது கொண்ட அந்த காழ்ப்புணர்ச்சியை இப்படிதான் காட்டுவார்கள். இயக்கம் என்பது மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கமாக இருந்தாலும் இஸ்லாமிய பேசிக் அடிப்படையில் மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதே சமயம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனையை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய
விஷயத்தில் அவன் செய்கிற தவறை சுட்டி காட்டலாம் பப்ளிக்காக. ஆனா குறிப்பிட்ட நபரை சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரச்சனைகள் வரும். ரசூலுல்லாஹி கபாக மா பாலு அக்வாலு கௌமி, இந்த சமூகத்துக்கு என்ன பிடிச்சிருக்கிறது என்று பேரை குறிப்பிட்டு சொல்ல மாட்டார்கள். மெசேஜை உள்வாங்குவார்கள். மெசேஜை உள்வாங்கி சமூகத்துக்கு இது தவறு என்பதை சுட்டி காட்டுவார்கள். இதுதான் நபி அவர்களுடைய ஒரு அழகான ஒரு பண்பாக இருந்தது. தவறை சுட்டி காட்டும் போது ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரை சுட்டி காட்டி இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார்கள். அந்த பிரச்சனையை சமூகவியல்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை சமூகவியல்படுத்தி விடுவார்கள். உதாரணமாக மஹ்ஸூமியா குலத்து பெண் திருடுறாங்க. திருடின அந்த விடயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. குற்றவியல் அடிப்படையில் கைவட்டப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டாச்சு. சட்ட ரீதியாக அரசாங்க ரீதியாக சட்டம் அமல்படுத்துவதற்கான எல்லா விதமான முடிவும் கொண்டு வரப்பட்டாச்சு. அப்ப இந்த இடத்துல சமரசம், ஏதாவது பக்கா கொடுத்து, இன்றைக்கு நடக்கக்கூடிய முறை பக்கா கொடுத்து லஞ்சம் கொடுத்து அதுல இருந்து வெளிவர்றதுக்கு அரசியல் பவரை பயன்படுத்தி தங்களுடைய குலப்பெருமையை பயன்படுத்தி சில பேர் என்ன செய்வாங்க, பாவத்தை எல்லாம் அழகாக செய்வாங்க. கேட்டா என் வாப்பா அரசியல்வாதி, என் உம்மா அங்க இருக்கேன், எங்க வாப்பா இப்படி இருக்கா, அண்ணன் இப்படி இருக்கா, என்னுடைய இயக்கம் இது, என்னுடைய கொள்கை இது, என்னுடைய அரசாங்கத்தினுடைய பவர் இதுன்னு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் மிஞ்சிய ஒரு சமூகத்தோடு வாழ்ந்தவர், தன் அதிகாரத்தோடு உள்ளவர். அப்ப அல்லாஹ்வுடைய பிரச்சனை வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு தான் கைவெட்டணும் என்ற முடிவை சொல்கிறார்கள். அப்போது அந்த குலம் உயர்ந்த குலமாக இருக்குது, சமூகங்களை அவமதிப்பார்கள் என்று ஆள் வைத்து பேசுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் விலகி போகிறார்கள். ஆனால் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. அப்ப ரசூல் உஸாமா ரொம்ப ரசூலை நேசிக்கக்கூடிய இருவரில் ஒருத்தர். ஹசன் ரலியல்லாஹு எப்படி நேசிப்பார்களோ ஹுசைன் எப்படி நேசிப்பாங்க, அதே மாதிரி தான் உஸாமாவை நேசிப்பார்கள். ஹசன் ஒரு மடி தொடையிலும் உஸாமா மறு தொடையிலும் வைத்து ரசூலை நேசித்தவர்கள். இவரை வைத்து பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்கள் சிவக்கின்றன. பாருங்கள், ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு பிரதான ஒரு பண்பு. அந்த இடத்துல செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி ஆள் வச்சு பேசுகிறார்கள். நபி அவர்கள் அந்த செய்தியை பப்ளிசிட்டி பண்ணுகிறார்கள். எப்படி பண்ணுகிறார்கள்? எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டிடுவேன், என் மகளுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனவே யாருக்காக மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், தவறை சுட்டிக்காட்டியும் மார்க்கத்தின் சட்டத்தை நிலைநாட்டுவேன் சொன்னவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அதுல ஒரு மனிதன், இன்றைக்கு ஒரு மனிதனுடைய விடயத்தில் நாம் எவ்வளவு தூரம் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி, குடும்பத்தை சொல்லி, அவங்களுடைய பர்சனல் லைஃபை சொல்லி இன்றைக்கு பப்ளிசிட்டியாக ஃபேஸ்புக் ஊடகங்களாக அவமானப்படுத்துகிறோம் இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு தவறாகும். இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நம்ம தண்டனை சம்பந்தமாக பேசும்போது அதை பேசலாம். உண்மையிலே இப்படி இந்த மாதிரியான விடயங்கள் சில பேர் நாங்க அப்படி கேள்விப்பட்டோம் அப்படின்றாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டு போனாங்க, அந்த அர்த்தம் சொன்னார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேசுவதெல்லாம் இஸ்லாம் சொல்லுகின்ற இஜ்தனிபு கஸீரம் மின் அஃதான், உங்களுடைய யூகத்தில் அதிகமான யூகங்கள் தவறானதுன்றாங்க. அப்ப எனவே யூகம் என்பது மார்க்கத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஈயாக்கும் வல்லன்ன ஃபஇன்னல்லன்ன அக்ஸபுல் ஹதீஸ், ஈயாக்கும் வல்லன், அடுத்தவனை பற்றியான சிந்தனைக்கு நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேன். அவனுக்கு எப்படி அது கிடைச்சி, எவனுக்கு எப்படி கிடைச்சி, நம்ம நம்மளாக யோசிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிறரை பற்றிய யூகம் இருக்குது இல்லையா, இது நமக்கு ஒரு சைக்கோ, ஒரு மென்டாலிட்டியை கொண்டாந்து இன்னொருத்த விஷயத்தை நம்ம அதிருப்தி கொண்டு அவன் நல்லா இருக்க கூட நம்ம நாசமாப்பிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் என்னன்னா அவரை நம்ம கேவலப்படுத்தணும், ஆனா கேவலப்படுறது நன்மை, நம்ம தான் கேவலப்படுறோம். அப்ப அதனால அவதூறு கோல் புறம் பேசுவதெல்லாம் நம்மளே நம்ம சமூகத்துக்கு மத்தியில் செய்றோம், நம்ம கேவலப்படுறோம், அவங்களுக்கு தெரியல. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசுறேன்னா முதலாவது நீங்க கிரியேட் பண்றது என்ன வச்சுதான், ஆஹா அவரை பத்தி இவர் பேசுறாருன்னா இவர் நல்லாளாக இருக்க மாட்டார், இந்த முதல் நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு தான் மார்க் பண்ணுவீங்க, எனக்கு மார்க் போட்டுட்டு தான் அவரை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வருது. என்னால எனக்கு ஒரு பிரச்சனை அவரை பத்தி, உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை. எப்படி, நான் யார் என்ற ஒரு பிரச்சனையும் அவர் யார் என்ற பிரச்சனை உங்களுக்கு சேருது. அதனால இஸ்லாம் வந்துக்கிட்டு இந்த அவதூறுகளும் யார்ட்டும் பேசாதீங்க, ஊர்வலாய் பேசாதீங்க, இஸ்லாம் நமக்கு நேரடியாக தடுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால வந்துக்கிட்டு நம்ம எப்பொழுதுமே ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லும் போது அந்த செய்தி சம்பந்தமான அழகிய தெளிவுகள் நம்ம கிட்ட இருக்கணும், சரிங்களா? அப்ப குறிப்பாக நம்ம சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, அப்ப அவதூறு சொல்லுதல் அல்லது ஒரு மனிதனுடைய பிரச்சனை நம்ம பப்ளிசிட்டி பண்ணும்போது நம்ம ரெண்டு பகுதி என்று சொல்லியிருக்கோம். ஒன்னும்
அவர் தனிப்பட்ட விஷயம். இன்னொன்று பிரச்சனையை பப்ளிசிட்டி பண்றது. இந்த மாதிரி பாவம் செய்யாதீங்க. இப்ப பித்யத்து செய்யறவன் தௌபாவெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பித்யத்து செய்யறவனுக்கு மறுமையில ஹவுல தண்ணி கிடைக்காது என்று அந்த பித்யத்துக்கான தண்டனையை சொல்லலாமே தவிர இன்னார் பித்யத்து செய்யறான் அவன் நரகத்துக்கு பேரை குறிப்பிட முடியாது. நிறைய உலமாக்களுக்கு போது இந்த பிரச்சனை இருக்கிறது, அவர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நபரின் பேரை சொல்லி என்ன செய்யறது? உதாரணமாக சொல்ல போனால் நமது சமூகத்தில் நடந்த சில விஷயங்களை குறிப்பிட்ட பேரை சொல்லி தாக்குவாங்க. அப்படிலாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தர்றது. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மாபாலு அக்வாலுக்கம், இந்த சமூகத்துக்கு என்ன பிடிச்சிருக்குது, எக்கூலுன கதா கதா இப்படி எல்லாம் சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு பிரச்சனையை சொல்லி சொல்யூஷன் ரசூலா கொடுப்பாங்களே தவிர ஆளை காட்டி அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆளை காட்டி ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க? அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு பாவத்தை தடுக்கிறோமோ இல்லையோ ஆளை கேவலப்படுத்திடுறோம். அப்ப இது மிகப்பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அதே வசனத்தை தொடர்ந்து வருகின்ற பொழுதும், அதாவது உங்களுடைய சகோதரன் மரணித்து விட்டான் என்றால், உங்களோட அண்ணனோ ஒரு தம்பியோ அக்காவோ தங்கச்சோ மவுத்தாயிட்டு அவங்களோட உடம்புல இருந்து ஒரு பகுதியை அறுத்து எடுத்து சமைச்சு சாப்பிடுவீங்களா என்றால ஒரு கேள்வி கேட்கிறான். உன் கண்ணெதிரே உன் தம்பி எக்ஸிடென்ட் பண்ணி மௌத்தாயிட்டான், உன் கண்ணெதிரே உன் அண்ணன் வந்து துடி குடிச்சு மௌத்தா போறான், இவன் நெஞ்ச புலந்து அந்த ஈரை எடுத்து நீ பொறிஞ்சி சாப்பிடுவியா, அதை பைட் பண்ணி சாப்பிடுவியான்னு எல்லாம் கேட்கிறான். நம்ம என்ன சொல்றோம்? அல்லா சொல்றான் கரைக்குமூஹு, அதை நீங்க முழுமையாக வெறுத்து விடுவீங்க. உங்களோட ரத்தம், ரத்த பந்தம், உங்களோட உறவு, உங்களோட இருந்தவன், உங்களோட பிறந்தவன், அவன்கிட்ட வச்சு நான் எப்படி சாப்பிடுவேன்? அல்லாஹ் சொல்கிறான் இதே மாதிரி தான் அடுத்தவனை பத்தி பேசினா உங்களோட பாவம். எப்படி அதை வெறுக்கிறீங்களோ இதை நீ அப்படி வெறுத்துக்கங்க என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஒரு மனிதனுடைய பேர்சனல் விஷயத்தை சமூகவியல் படுத்துதல், சமூகத்துக்கு மத்தியில் பப்ளிசிட்டி படுத்துதல் மிகப்பெரிய ஒரு பாவம். இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம வந்து சோசியல் மீடியாவில் ஒரு விடயத்தை பரப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மௌத்தா போனாலும் பாவம் அழிஞ்சு போகாது. இந்த கோல்புறம் பேசுறதுனால, ஊர்பலாய் பேசுறதுனால தொடர்ந்தேர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் சமூகத்துக்கு மத்தியில் நான் மௌத்தா பேசியிருப்பேன். நான் இன்றைக்கு 2024 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் 1ஆம் தேதி நான் மௌத்துன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிடுவேன், ஒரு குடும்பத்தை பத்தி ஒரு தப்பான செய்தி நான் ஷேர் பண்ணி நான் மௌத்தாயிடுவேன். அடுத்த வருஷம் இதே டேட்டுக்கு அது என்ன செய்யும்? அப்லோட் ஆகுமா இல்லையா? அப்ப வருஷம் நான் கபூர்ல இருந்தாலும் பாவத்தை தரக்கூடிய ஒன்றுதான் இந்த மீடியா. சோ மீடியாவை பயன்படுத்துறதுக்கு அழகாக பயன்படுத்திக் கொள்ளணும். அவதூறுகளை பரப்பக்கூடாது. பரப்புறதுனால மறுமையிலும் இம்மையிலும் சமூகத்துக்கு மத்தியிலே அந்த குடும்பத்தாலையும் நமக்கு பத்துவாக்களும் கேவலங்களும் அசிங்களும் வந்து கொண்டிருக்கும். உண்மையிலே அல்லாஹ்வுடனான சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தை அல்லாஹ்விடம் நாங்க மன்னிப்பு கேட்டா அது மன்னிக்கப்பட்டு, மானம் சம்பந்தப்படும் போது அது எங்களுக்கும் இன்னொருவருக்கும் இடையிலானது. அவர் மன்னிக்கும் வரை அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். ஷேக் குறிப்பிட்டதை போல ஷேக் இந்த அவதூறுன்றது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு தண்டனைக்குரியதா இருக்கு. உண்மையில அவதூறு என்று சொன்னால் அது சாதாரண ஒரு பாவமாக விடயமாக இல்லை. உண்மையிலே ஒருத்தனும் மானம், அவதூறு என்பது ஒருத்தனும் மானத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நம்ம எதை அதிகமா நேசிப்போம், எது மீது அதிகமா கௌரவம் வைப்போம், கண்ணியம் வைப்போம்? காபத்துல்லா. உலகத்திலே அதிகமாக காபத்துல்லா உடைக்காத நம்ம ரத்தம்லாம் குதிக்கும். உதைக்குமா உதைக்காத அந்த இடத்துக்கு போய் 2 ரக்காத தொழுது கொள்ள ஆசைக்குதா இல்லையா? அந்த இடத்துக்கு போறதுக்காக இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி 25 லட்சம், ஒரு உம்ராவுக்காக 3.5 லட்சம். ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும். யாருடைய நோக்கமா இருந்தாலும் சரிதான். என்னப்பா உனக்கு என்ன ஆசை இருக்கு அதை சொல்லு. அவனா இல்ல நான் ஹஜ்ஜு யார உம்ரா செஞ்சிடணுங்க அப்படின்னு. அது அந்த இடத்துக்கு போறதுல அவ்வளவு பெரிய முஹப்பத். அதை போய் பார்த்த உடனே கண்ணீர் மக அழுதுறாங்க. ஒரு எமோஷன் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த காபத்துல்லா. அப்ப இந்த காபத்துல்லா அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கட்டிய இடம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது புனர் நிர்மாணம் செய்த அந்த இடம். அந்த இடத்தில் நாம் ஒரு 2 ரக்காத்து தொழுவது மற்ற இடங்கள் தொழுவதை விடவும் 1 லட்சம் சிறப்பான ஒரு இடம் அது. அது மட்டுமல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய மானம், கௌரவம், அவருடைய சிறப்பை எப்படி ரசூல் ஒப்புறாங்கன்னா, காபத்துல்லாவை ஒருத்தன் உடைப்பானாக இருந்தால் எவ்வளவு தூரம் அதனுடைய பாதிப்பு மனிதனை பலவீனப்படுத்துமோ, கவலையாக்குமோ, கண்ணீர் விடுமோ, அதே போல ஒருத்தன் மானும் அப்படின்னாங்க.
அப்ப மானத்துக்கு ரசூல்லா அவனுடைய ரெஸ்பெக்ட் ரசூலா கொண்டாந்து காபாவோட ஜாயின் பண்றாங்க. எந்த ஒண்ணு ரசூலா காபாவோட ஜாயின் பண்ணல. ரசூலா சொல்ல நீங்க என்னைக்கு என் மீது செலவாத்து சொல்வது காபாவை தொழுவதை போன்றெல்லாம் சொல்லல. நீங்க என் மீது செலவாத்து சொல்றது எல்லாம் காபாவை தொழுவதை அந்த மாதிரி சிறப்பு ரசூலா சொல்லல. என் மீது ஒருத்தர் ஒரு தடவை செலவாத்து சொன்னா அவன் எல்லாம் 10 செலவாத்து சொல்றான் அப்படின்னா ரசூலா சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் மானம் விஷயத்துல அவனுடைய ரெஸ்பெக்ட் விஷயத்தை சொல்கின்ற பொழுது காபாவை உடைக்கிற மாதிரி தான் இவன் மானத்தை நீ போக்காட்டு அப்படின்னாங்க. பாருங்க எவ்வளவு தூரம் இஸ்லாம் ஒருத்தனுடைய மானத்தை உயர்த்தி வச்சிருக்கிறது. உலகத்திலேயே நம்ம நேசிக்கக்கூடிய பிரதானமான ஒரு இடம்னா காபத்துல்லா தான். அந்த காபத்துல்லாவை நீ மதிக்கணுமா, அடுத்த மானத்தை, மரியாதையை, சுய கௌரவத்தை பாதுகாத்து நடந்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அவ்வளவு தூரம் இஸ்லாம் செய்து பேசிக்கா இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாவம் எவ்வளவு தூரம் போகணும். காபத்துல்லா போய் கல்ல உடைச்சா நான் கேட்கிறேன், காபத்துல்லா கல்லோட என்ன செய்வீங்க? சேர்த்து சாமி பொருளான அந்த எப்படி அபாபில் பறவைகள் அந்த சமூகத்தை அழிச்சு அந்த மாதிரி ஒரு நிலையை ஆக்கிடுவோம்ல, அத மாதிரி தான் இந்த விஷயமும். அவன் நிறைய பேருக்கு அது புரியுது இல்லை. அடுத்தவனோட மானத்துல கையடிக்கிறமே, அடுத்தவனை அவமானப்படுத்துறமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோக்காக பேசுறோம் இல்லையா, நம்ம ஜோக் அடிச்சு பேசுறோம் இல்லையா, ரசூல்லாட்டும் ஜோக் அடிச்சு பேச தன்மை இருந்திருக்கு. ரசூல்லா ஒரு செய்தியை சொன்னாங்க, ஒருத்தன் ஒரு குறை இருக்குது, அந்த குறையை சொல்லி நக்கல் அடித்தால் 4 பேர் அதை கேட்டு சிரித்தால் நக்கலாக பேசியவன் நாசமா போகட்டும் தான் அல்லாஹ்வுடைய தூதர். அவனுடைய ஒரு குறை தானே, அந்த குறையை நீங்க சொன்னா கூட நீங்க நாசமா பேசுறீங்க. அதை பார்த்து 4 பேர் சிரிச்சுட்டான்னா ஜோக்க நம்ம பேசிட்டு போவோம், பேசிட்டு போல பாரா வெள்ளையும் வர்றன்றான். அவன் ஒரு கருப்பனா தான் இருப்பான், பாரா வெள்ளையும் வர்றன்றான். அவன மனசுல புண்படுமா இல்லையா? இந்த வாசகம் உன்னை நாசமாக்கி விடும் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா நாயகம், அவங்க கட்டச்சி தான், அவங்க ஒரு குள்ளமான ஒரு பொம்பளை. இருந்த பெண்களே இவங்க குள்ளமானவங்க. அவங்க வந்துட்டு போறாங்க, ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, பாருங்க கட்டச்சின்னு ஓடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஆயிஷா இந்த வாசகத்தை இந்த கடல்ல கொண்டு போட்டா, குளத்துல போட்டாலோ குட்டையில போட்டாலோ சொல்லல, கடலில் போட்டால் கடல் தண்ணி கூட நாசமாகி விடுங்கிற சொல்ல. அடுத்தவங்களோட மானத்துல விளையாடுறது எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை புரிய வைக்கிறார். தண்டனை வேற விஷயம், அந்த சமூகத்துக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி சில உதாரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதுல தண்டனை நம்ம பார்த்தோம்னா, முதல் தண்டனை கபூர்ல ஸ்டார்ட் ஆயிடும். மறுமைக்கு போறதுக்கு முன்னாடி கபூர்ல தண்டனை ஸ்டார்ட் ஆயிடும். உலகத்திலும் தண்டனை உண்டு, அடுத்த மீது நம்ம உண்டு இல்லாம விட்டு கட்டி விட்டோம் என்றால் தண்டனை உண்டு. அதுல நம்ம உமரவியல் காலத்திலே நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சஹாபி மீது ஒருத்தர் இட்டு கட்டுகிறார், பொய்யை சொல்கிறார். அந்த சஹாபி அந்த பொய் இல்லைன்னு நிரூபித்து விட்டு இவருக்காக துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இவருடைய ஆயுவை நீட்டி விடுவாயாக, இவருடைய ஆயுவை நீட்டி விடுவாயாக. அவர் ஆயு எவ்வளவு நீடு என்றால் இந்த கண் ரோமங்கள் எல்லாம் பழுத்து கீழே தொங்குற அளவுக்கு, 4 பேருக்கு முன்னால கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவர் போற அளவுக்கு அந்த சஹாபியின் பதுவாவை பாதிக்குது என்றால் அவர் இந்த சஹாபின்னு சொன்ன அவதொரு காரணம். அப்ப நம்ம எப்பொழுதுமே நிதானமாக இருக்க வேண்டும், அடுத்தவங்க விடயத்தில் கையாள்வது அவதொரு புறம் சொல். என்ன இன்னொரு விஷயம், உலகத்திலே தண்டனைன்னு சொன்னேன்ல, அதுல ரசூலுல்லாஹ் சொல்றான், இத்தகி தஅவத்தல் மதுலூம், பிறர்க்கு அநியாயம் செய்த விஷயத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவனோட பதுவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன லில்லாஹி, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் எந்த திரையும் கிடையாது. எல்லாம் என்னை பத்தி வந்து அவளுக்கு பேசிட்டான், இல்லாத பொருளாதார என் குடும்பத்தை பிரிச்சுட்டான், என் பிள்ளைய பிரிச்சுட்டான், என் தாயை பிரிச்சுட்டான், என் சொத்தை பறிச்சுட்டான் அப்படின்னு அல்லாட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சு, ரிக்வஸ்ட் மட்டும் தான் வைக்கிறது. எல்லாம் நீ இவனை பார்த்துக்கன்னா அவனுக்கு பார்க்க தெரியும். இப்படி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் லிஸ்ட் போட தேவையில்லை, அவனுக்கு எல்லா லிஸ்டும் ஆல்ரெடி தெரியும். அவன் செஞ்சான் கிழிச்சு தொங்க விட்டுருவான். அப்ப அதனால வந்துகிட்டு உலகத்திலேயே இந்த அவதூறால், இந்த புறத்தால், இந்த கோலால், அடுத்த மானத்துல விளையாடுவதால் உலகத்திலே எல்லாம் கேவலப்படுத்தி விடுவான். இது உலகத்துக்கு. கபூர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கபூர் அல்லாஹ்வுடைய தூதர் 2 கபரை தாண்டி போறாங்க. அந்த கபூர்ல தாண்டி போகும்போது ரசூலுல்லாஹ் கோவரி கழுத மிரளுது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, கபூர்ல நடக்கக்கூடிய அனைத்தும் மனிதனின் ஜின்னின் தவிர மற்ற எல்லாத்துக்கும் மெசேஜ் கிடைக்குதுன்னு. மனிதனுக்கு கிடைக்க நான் வச்சிருப்பேன், அவன் அடக்காம விட மாட்டானோ என்று இருந்தால், அடக்குவான்னு சொன்னா உடனே மெசேஜ் காதுகளுக்கு வச்சிருப்பேன், என்ன திருந்துறதுக்காக.
அடக்க மாட்டான் என்பதற்காகத்தான் நான் இதை கூட செஞ்சுட்டேன், அல்லது துவா செஞ்சு இல்லாம ஆக்கிட்டேன், இல்லாட்டி அதை வெளியாக்கி இருப்பேன். அப்ப மிருகங்களுக்கு அது சவுத்தம் கேட்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கோபரிக்கிறது என்ன செய்யுது, மிரளுது. மிரளதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, இது யாரு, என்ன 2 பேரு, இந்த 2 பேரும் கபூர்ல வேதனை செய்யப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இல்ல யோசிக்க வேண்டிய விடயம்னா, கபூர்ல வேதனை நடக்க ரசூலுல்லாஹ் சொல்லப்படுது. அப்ப என்ன காரணம், பெருசா ஒன்றும் இல்லப்பா, தொழில நோன்பு பிடிக்கிற ஜக்காத் விபச்சாரம் அதெல்லாம் சொல்லல. 2 காரணம் தான். ஒண்ணு என்ன தெரியுமா, அந்த சிறுநீர் கரிக்கிற விஷயத்துல கவனமீனமா நடந்து கொண்டது. சிலவங்க பப்ளிக்கா அடிச்சுட்டு போவான், நடு ரோட்டுல இந்த நாய்கள் மாதிரி மூண்டுட்டு போவான். சில பேர் ஒழுங்கா சுத்தம் செய்ய மாட்டான். இந்த மாதிரி சிறுநீரோடு சம்பந்தப்பட்டதுக்காக தண்டனை. 2வது அடுத்த மானத்துல விளையாடுறதுக்காக, இந்த கோல் புறம் பேசுறது, அவதூறு சொல்றது, இவைகளுக்காக தண்டனை. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கிறோமே, இப்ப இதுக்கே கபூர்ல தண்டனைன்னு சொன்னா மற்றதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கு. அப்ப கபருக்குள்ள என்ன, இந்த கோல் புறம் அவதூறு சொல்றதுனால கபூர்ல தண்டனை. அப்ப இன்னொரு உலகத்தை தண்டனை என்ன, அவதூறு இல்லாத ஒரு இட்டுக்காட்டி சொல்லி விட்டா 80 கசையடி. ஆயிஷா நாய் விஷயத்துல 80 கசையடி அடிக்கப்பட்டாங்களா இல்லையா? அப்ப ஒருத்தன் இல்லாத ஒன்றை நம்ம கிரியேட்டிங் பண்ணி சொல்றது மிகப்பெரிய ஒரு பாவம். கோல்புறம் என்று உள்ளதை சொல்றது, இல்லாத கொண்டு சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. என்னப்பா உன்னை பத்தி மெசேஜ் பரவுதான், அப்படியாங்க, யாருங்க சொன்னது, எனக்கு தெரியாதுங்க, அவனுக்கு தெரியாது, அவனை பத்தி பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. பாக்குறோம், இந்த மீடியா என்பது அப்படிப்பட்ட ஒருண்டா போய் விட்டது. அதனால ஒருத்தன் இல்லாத ஒரு விடயத்தை நம்ம வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணுவோம்னு சொன்னா அவனுக்கு உலகத்தில் அது நிரூபிக்காது 80 கசையாடி. 80 கசையாடி, இது ஒரு சட்டம். அடுத்தது, உலகத்தில் அவனுக்கு அல்லாஹ்வுடைய நேரடியான தண்டனை இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட உலகத்துல தண்டனை, சொத்துக்களை பறிச்சிடுவான், அல்லது ஊனமாக்கி விட்டுருவான், ஏதோ ஒண்ணு நடத்தி விட முடியாது. அல்லாஹு தஆலா அவனுக்கு அதிகாரம் உண்டு தானே, அவன்கிட்ட கேட்க முடியாதுல்ல. லா யுஸாலு அம்மா யஃபாலு வஹும் யுஸாலூன். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். அல்லாஹ்ட்ட பத்தி அவனும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா அவனுக்கு அடுத்த தண்டனை தான். ஏன்னா அவன் அல்லாஹ் தான் அநியாயம் செய்யாதவன். அல்லாஹ் தஆலா யாருக்கும் அநியாயம் செய்யாதவன். செய்யாதவன்ட்ட போய் எப்படி கேள்வி கேட்கிறது? அதனால நம்ம செஞ்சதால அந்த விளைவுகள் தான் அவ்வளவு. அப்ப இந்த உலகத்திலையும் தண்டனை, நேரடி தண்டனை அரசாங்கம் இருந்தா அரசாங்க ரீதியான தண்டனை, அப்படி இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தண்டனை, அதே மாதிரி கபூர்ல தண்டனை, அதே மாதிரி மறுமையில தண்டனை, இப்படி பல்வேறுபட்ட தண்டனையை இந்த அவதூறு என்ற ஒரு பகுதி தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அல்லாஹ் போதுமான. உண்மையிலே ஷேக், நாங்க எல்லாருமே பயந்து கொள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்தான் இந்த அவதூறுன்றது. இந்த காலகட்டம், அதாவது இந்த தேர்தல் காலகட்டம், சென்ற தேர்தல் காலகட்டமா இருக்கட்டும், அதே போல பொது தேர்தல், வருகின்ற பொது தேர்தலா இருக்கட்டும், இந்த காலகட்டத்துல அதிகமாவே அவதூறு பரவக்கூடிய ஒரு நிலையா இருக்கின்றது. இந்த நிலைமைகள்ல முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவதூறு என்பது பேச்சாற்றின் ஒரு கலை என்று சமூகம் பார்க்கிறாங்க. இந்த அவதூறாக பேசுறது, இல்லாத போல அதை கிரியேட் பண்ணி பேசுறது, அது ஒரு பேச்சாற்றலுக்குரிய ஒரு தகுதின்னு பார்க்கிறாங்க. அது கேவலம், அது அசிங்கம். அதாவது சென்ற தேர்தலில் கூட சில முஸ்லீம் பேச்சாளர்கள் சில பேசின பேச்சுக்களுக்கு நான் சில கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது விதியையே மிஞ்சி பேசிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். என்னமோ அவங்க கையில் அல்லாஹ் தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூல தூக்கி கொடுத்துட்டு இதை பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சில பேர் ஃபத்வா கொடுத்துட்டான், இதெல்லாம் நரகவாதி அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தனை பார்த்து நரகவாதி என்று சொல்றது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அது ஏன்னா அல்லாஹ் அவனை மன்னிச்சு விட்டுருவான்ல. பைசர காலத்தில் ரெண்டு நபர் இருந்தாங்க. ஒரு ஆள் யாருன்னா தொழாதவர், இன்னொருத்தர் யாருன்னா தொழுறவர். தொழுறவர் வந்து எப்ப பள்ளிக்கு வா கூப்பிட்டுட்டே இருப்பார். இவர் போக மாட்டாரு. இவர் முறை பல தடவை கூப்பிட்டாரா, பல தடவை கூப்பிட்டும் கேட்காது, ஜெதுபாயிடுச்சு, ரொம்ப கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் போ அப்படின்னுட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் போ. இவர் என்ன சொல்றா, நீ ஓட்டு போட்டால் அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்தா நீ நரகவாதின்றாரு. அரசியல் என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல் என்பது கழுத்துல கத்திய வச்சுட்டு மறுமையில நீயா நானா நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒன்று அரசியல். பொறுப்பு தானே அது, சமூக பொறுப்பு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, ஐயுமா அபுதீன், எந்த ஒரு அடியானுக்காச்சும் அல்லாஹ் சமூகத்தின் பொறுப்பை கொடுத்து அதில் அவன் சரியான முறைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால், சமூகத்துடைய பங்களிப்பில் அவன் கவனம் செலுத்தவில்லை என்றால் சுவர்க்கத்தின் நறுமணம் அவனுக்கு ஹாராம். அப்ப அரசியல்வாதிகளோ அல்லது தலைமைத்துவத்தில் உள்ளவர்களோ அல்லது நிர்வாகிகளோ பயப்பட வேண்டியது என்ன, எனக்கு நரகம் கிடைத்து விடுமோ. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க,
அவரு ரிஃபாரி கோத்திரத்தின் தலைவர், மிகப்பெரிய ஒரு தலை அவர். இன்றைக்கெல்லாம் உள்ளவன் எல்லாம் அவர்கிட்ட தோத்து பேசுறான், அப்படிப்பட்டவர். ஏன்னா அவங்க வந்துகிட்டு அவங்களோட மெயின் வேலையை வந்துகிட்டு வரிப்பறி தான். அந்த வரிப்பறி கொள்ளக்கான எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கும், எப்படி இது மடக்கலாம், எப்படி பிடிக்கலாம், எப்படி சுருட்டலாம், எத்தனை பேர் கைசலாம், எத்தனை ஒரு அந்த மூமெண்ட்ல வாழ்றவர்கிட்ட போயிட்டு இன்னக்கல்ல ஐஃப், நீங்க பலவீனமானவர், அன்னஹா அமானா, அது இது ஒரு அமானிதம், ஒழுங்கா நடத்தாடி மறுமையில் நரகம் போன்னு எச்சரிக்கை பண்றாங்களே. நம்ம எத்தனை பேர் யோசிக்கணும். முஸ்லிம்களாக இருந்து வாய் விட்டு அத்தனை அவதூறு சொல்றோமே இந்த அரசியல் மேடைகள்ல, கொஞ்சமா யோசிக்க கூடாதா? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தை ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்பட்ட வஹீல ஒரு வார்த்தை வருகிறது சூரா காஃப்ல, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த வார்த்தை பேசினாலும் அது எழுதப்பட்டுவிடும். நீங்க வா மச்சான், போ மச்சான், இரு மச்சான் தான் எழுதப்பட்டு தான் இருக்கு. நீங்க எந்த அளவு ஒரு கண் ஜாடை இருக்குல்லங்க, இந்த கண்ணால காட்டுறோம், இந்த கண் ஜாடை கூட பதிவு செய்யப்பட்டு. இதுக்குத்தான் குர்ஆன் சூரா கஹ்ஃப் அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளுடைய ஏடுகள் கண் முன்னே எடுத்து விரிக்கப்படுமா. பார்த்துட்டு சொல்லுவானா, லா யுகாதிரு சகீரத வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இது சின்ன பாவத்தை கூட விட்டு வைக்கலையே, பெரிய பாவத்தை விட்டு வைக்க. அவதூறு மிகப்பெரிய ஒரு பாவம். அவர்த்தவனை பத்தி கஞ்சாடையில சொன்னாலே பதிவு செய்யப்பட்டு தண்டனைன்னா, மேடையில ஏறி ஒருத்தனுடைய குடும்பத்தை இருக்கிறியல, மைக்கு முன்னாடி நின்று அவனுடைய மானத்தை வாங்குறியல, இதெல்லாம் நீங்க நினைச்சிட்டீங்க நான் முஸ்லீம்ல மானத்தை வாங்கினா தான் நரகம்னு. காபிருடைய மானத்தை வாங்கினா நரகம் தான். அவன் மனுஷன் தானுங்க, அவனும் மனிதன் தானே. இஸ்லாம் எல்லாரும் மனிதன் தானே பாக்குது. ஒரு பூனையை கட்டி வச்சு சாப்பாடு கொடுக்காததுக்கான அந்த பொம்பளை நரகத்துக்கு போறான்னு ரசூலா சொன்னாங்கல்ல. ஒரு நாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த பொம்பளை பாவத்தை எல்லாம் மன்னிச்சு சுவர்க்கத்துக்கு அனுப்பி ரசூலா சொன்னாங்கல்ல. ஒரு மனுஷன் மானம், காபத்துல்லாவுக்கு சமனான மானத்தை நீ எப்படி போக்காட்டு? உனக்கு என்ன உரிமை இருக்குது? யோசிக்கணுமா இல்லையா? அரசியல் காலமாக இருக்கட்டும், எந்த காலமாக இருக்கட்டும், முஸ்லிம் என்றால் யார்? தன் நாவினாலும் கையினாலும் பிறகு தீங்கு செய்யாதவன் தான் முஸ்லிம். அப்ப தீங்கு செய்வானாக இருந்தால் அவன் முஸ்லீம் கிடையாது. இன்னைக்கு மேக்சிமம் அரசியல்வாதிங்க லேபல் மட்டும்தான். நம்மள முஸ்லீம் மேக்சிமம் லேபல் தானே, அப்படியே இல்லையா? லேபல் தானுங்க. 5 நேரம் தொழுகை கிடையாது, நேர்மை கிடையாது, பிசினஸ்ல நேர்மையான சட்டம் கிடையாது, எல்லாமே லேபல் தான். அந்த லேபலை வச்சுதான் இஸ்லாத்தையும் இந்த சமூகம் கேவலமா பேசுது. ஒருத்தர் சரியான முறைக்கு இஸ்லாத்து இருந்தான்னா இன்னொருத்த விஷயத்த கையடிக்கும். இமின் ஹஸ்னல் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. முஸ்லிம்களை மிக சிறந்தவங்க யாருன்னா அடுத்தவன் விஷயத்தில் தலை போட மாட்டாங்க. இன்றைக்கு தனக்கு ஓட்டு வேணும்னுக்காண்டி எல்லாம் கேவலப்படுத்துறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால அரசியல் காலமாக இருக்கட்டும், அரசியல் இல்லாத காலமாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும், நல்லவர்களாக யாரெல்லாம் வாழ ஆசைப்படுறாங்களோ அவங்க வாயை கூட்டு போட்டு வச்சுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு செய்தியை பாருங்க, இப்பதான் ஞாபகம் வருது, புகார்ல வரக்கூடிய அருமையான ஒரு ஹதீஸ். கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியில இருக்கும்போது சில கற்களை தூக்கி வாக்க போட்டுக்குவாங்களாம். கல்ல வாக்க போட்டா தொண்டை எப்படி தோணா ஆபரேஷன் பண்ண வேண்டி வரும். அன்றைக்கு ஆபரேஷன் இல்லாத காலம், அப்படியா இல்லையா? இறுகினா போய் புதைக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட காலத்துல கூட அபூபக்கர் வாய்க்குள்ள கல்ல வச்சுக்குவாங்களாம். அப்ப சஹாபாவை பார்த்து கேட்கிறாங்க, கலீஃபா அவர்களே, நீங்க எதுக்கு வந்துக்கிட்டு வாய்க்குள்ள கல்ல வச்சிருக்கீங்க? இல்லப்பா நானும் மனுஷன் தானே, கோபத்துல ஏதாவது தேவையில்ல வார்த்தை பேசணும்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கரும் ஃபில் ஜன்னா என்றவர் அடுத்த விஷயத்துல எவ்வளவு ஜாக்கிரதை இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் என்ன கேரண்டி இருக்கு? நம்ம 3 நூற்றாண்டு ஒரு சமூகமா, நம்ம 1000 வருஷம் தாண்டி வந்திருக்கிறோம். கடும் எச்சரிக்கையான காலத்துல வாழ்றோம். அப்ப அவதூறு, புறம், கோல் பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். அப்ப அரசியல் மேடைகளை நேர்மையாக பயன்படுத்தினால் அல்லாஹ் உதவி செய்வான். அரசியல் மேடைகளை அவதூறாக பயன்படுத்தினா அல்லாஹ் கேவலப்படுத்தான். அடுத்த நாளே அல்லாஹ் கேவலப்படுத்தான் கொஞ்சம் பேரை நம்ம பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அதனால வாய் இருக்கு என்பதாண்டி வார்த்தைகளை அவசரப்பட்டு விடக்கூடாது. அதனால அரசியல் மேடையோ எந்த மேடையோ நேர்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கிறது. எந்த விடயத்திலும் சரி, மிம்பர் மேடையாக இருந்தாலும் சரிதான், பேச்சு மேடையாக இருந்தாலும் சரிதான், நேர்மையான வார்த்தைகளை கையாள வேண்டும். சில பேர் வார்த்தைக்காகத்தான் பேசுவார்கள், வெளியே வந்து விட்டா அவனோட மோசமான யாரும் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னான், ஹியாருக்கும் லினிசாயிக்கும், உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ சரியான நீதாயா யோக்கியம் அப்படின்னாங்க. யோக்கியன் யார் தெரியுமா? பொண்டாட்டிக்கு நல்ல பேர் வாங்குறவன். அப்போ நம்ம எப்பொழுதுமே நேர்மையாளனாக பேச்சில இருக்கணும்.
மனிதன் தவறு செய்ய மாட்டான் வருத்தம் அல்ல, அடுத்த விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கோல்புறம் பேசுற விஷயத்துல மேடை மைக்கு கிடைச்சுன்னா தொண்டவழியை கத்திடக்கூடாது. நம்ம பார்க்கலாம், உண்மையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட தலைவர், சமூகத்தினுடைய இரண்டாவது தலைவராக வந்தவர். கலீஃபா இரண்டாவது தலைவர், அல்லாஹ்வுடைய முதல் தலைவர் தான். இவங்க சுவர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்டாலும் சில நேரத்துல கற்களை வாய்க்க போட்டு அப்படியே வல்ல அப்படி கடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆன்மீக தலைவர், சமூகத்தின் பொறுப்பாளர், சுவர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்டவர் அபூபக்கர் இந்த சமூகத்தில் மிகச் சிறந்தவர். அவரோடு இந்த விடத்தில் போட்டி போட்டாலும் யாராலும் முன்னுக்கு வர முடியாது. அவங்க வாய்க்குல கலப்பட்டு இருக்காங்க. முக்கியமான தலைவர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் ஒரு மிக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விடயம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு வாய்க்கு வர்றதெல்லாம் பேசிடணும், வாய்க்கு வர்றதெல்லாம் ஏசிடணும், அவமானப்படுத்திடும், கேவலப்படுத்திடும், இல்லாத கொண்டாது கிரியேட் பண்ணி சொல்லிடுவோம். கிரியேட், அதாவது கோல்புறம் என்பது ஒருத்தர் உள்ளதை பேசுறது, அவதூறு என்பது நம்ம ஒன்ற எமோஷன்ல கிரியேட் பண்ணி அவரு திணிச்சு சொல்றது. நீ அப்படித்தான், அவன் சம்மந்தமே ஆறு கேட்பான், இல்ல நீ அப்படித்தான் அப்படித்தான் என்ன செய்யணும் இந்த மாதிரி. அபூபக்கர் எல்லாமே வாயில கல்லப்பட்டு இருக்கணும். ஏன்னா ஏதாவது நான் அடுத்த தப்பா பேசணும் என்று பயந்து. பாருங்க, இந்த நாவினால் வர்ற பாதிப்பு நரகத்துக்கே கொண்டு சேர்த்து. அதான் ரசூலா சொன்னாங்க, யார் இரண்டு தாடிகளுக்கு இடையில் உள்ள நாவை பாதுகாப்பதாக, இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாப்பதாக என்னிடத்தில் வாக்கு தந்தால் அவருக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் வாக்கு தரேன் அப்படின்னா. அப்ப புறம், கோல், அவதூறு, விட்டு கட்டுதல் இதெல்லாம் இங்கிருந்து வரப்போகுது. கையாலையா, காலாலையா, இல்ல நாவினா? யார் சொல்லுவாங்கன்னா, யார் இரண்டு தாடைக்கும் இடையில உள்ள நாவை பாதுகாப்பதாகவும், யார் இரண்டு தொடைகளுக்கு மட்டும் உள்ள அந்த மறைவான இடத்தை ஹலாலை தவிர ஹராத்தை விட்டும் பாதுகாப்பதாக என்று வாக்கு தர்றாரோ அவருக்கு சுவர்க்கத்துக்கு நான் கேரண்டி யோசிச்சு பாருங்க. அவ இதுக்குதான் அபூபக்கர் பயப்பட்டான். இந்த வாயில வார்த்தை வந்துருமோ, கல்ல வச்சு மறைச்சுக்கிட்டான். இன்னைக்கு மேல உட்கார்ந்து நீ நரகவாதி, அவன் நரகவாதி, அவன் ஜெயிப்பானா, இவன் ஜெயிப்பானா, 3 லட்சம் ஓட்டு போயிருந்தா 50 லட்சம் ஓட்டு தான் போயிட்டான். ஓட்டை வச்சு அல்லாஹ்வுக்கு சக்தியை கொடுக்குறான். மக்களுடைய தொகையை வச்சு அல்லாஹ் ஆட்சியை தீர்மானிக்கிறான். மக்கள் தொகையை வச்சு ஆட்சியை வெற்றியை தீர்மானிக்கணும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்துல தடுமாறணும்? ஏன் ஹுனைன் யுத்தத்துல ரசூலா தடுமாறணும்? எனவே ஆட்களை வச்செல்லாம் இஸ்லாம் தீர்மானிக்கிறது. யுத்த காலத்தை கூட தக்குவா வச்சு தீர்மானிச்சது. 700 காவிரிகளுக்கு மத்தியில 300 சஹாபாக்கள் ஆயுதம் இல்லாம போராடி ஜெயித்தாங்க பதில் யுத்தம். அப்ப இது ஈமானிய பலம், ஆள் பலம் கிடையாது. ஆள் பலத்தை வச்சு ஒரு மண்ணை கூட நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆட்சி கொடுப்பவன் அல்ல, ஆட்சி தூக்கி கவுப்பனும் அல்ல. ஏன்னா அதிகாரம் அவன்கிட்ட தான் இருக்கு. பக்காலும் லிமா யூரி. அதனால முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நம்ம ஈமானை இழந்தும் அரசியல் பேசக்கூடாது, மறுமையை மறந்தும் அரசியல் பேசக்கூடாது. நாவி இருக்கு என்பதற்காக வேண்டி நேர்மையானவர் என்ற பகுதியை மட்டும் சென்று விடக்கூடாது. அதை ஒவ்வொருத்தரும் நிதானமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அவதூறு சொல்லுதல் எல்லாமே மிக பெரும் பாவங்கள்ல ஒன்று. நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க, இதுக்கு என்ன தண்டனை, என்ன தண்டனை? தண்டனை சொன்னா நம்ம எல்லாரும் அழுது கொண்டுதான் இருக்கணும். மிக மோசமான தண்டனை, சாதாரண தண்டனை கிடையாது. ரசூலா மேராஜ் போறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போறாங்க. மேராஜ் போறதுல சில பேருடைய கைகள்ல செம்பு நகத்துல அப்படி கொண்டு போயிட்டு, அந்த செம்பு நகத்தால முகத்தையும் அப்படி முட்டையை நெஞ்சு கிழிச்சு கொண்டு போயிட்டு அப்படி கிழிக்கிறாங்க. ரசூலுல்லா பார்த்துட்டு கேட்டாங்க, யா ஜிப்ரீல் மகன் ஹவுதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இவர்கள் தான் யாக்குலூன லுஹூமன் நாஸ், மனிதர் இறைச்சி சாப்பிடுவாங்க. மனித இறைச்சினா அடுத்து வந்த விஷயத்துல கோல், புறம், அவதூறு கேட்டு தெரிஞ்சோ தெரியலையோ, அறிஞ்சோ அறியலையோ ரசூலுல்லா சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசுறான், அந்த வார்த்தையால காரணம் பண்ணி கிழக்குக்கு மேற்கு இடைப்படத்துல நரகத்துல பேசுறான். ஒரு வார்த்தை ஒருத்தனை பத்தி நம்ம தப்பா சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன்,
நம்ம போறோட நம்மளே டிசைட் பண்ண வச்சு பாருங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்தவங்க விஷயத்துல கையடித்தத கவனமாக யோசிக்கணும். இன்னைக்கு மேல கிடைக்குது, மை கிடைக்குது, பேசலாம், என் பேச்ச 100 பேர் ரசிக்கிறாங்க, எனக்கு 1000 பேர் லைக் பண்றாங்க, எனக்கு ஒரு 1000 பேர் ஷேர் பண்றாங்க பேசலாமா? 1000 பேர் ஷேர் பண்ண என்ன அர்த்தம் தெரியுமா? 1000 பேர் லைக் பண்ணி செஞ்சுட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளவு பேர் நமக்கு நிறைய நரகத்துக்கு டிக்கெட் இலவசம் வாங்கி கொடுக்குறதுக்கு அவன் யோசிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்க வேண்டும். நாம் செய்யற செயல்பாடுகள், நாம் செய்யற விடயங்களை வந்துட்டு சரியா தவறா குர்ஆன் ஹதீஸை உரசி பார்க்கும் போதும் அதை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மறுமைக்கு இதனால ஆபத்து இருக்குதா, இதனால என்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்குதான்னு பார்க்க வேண்டும். ஏன்னா அரபியில் சொல்லுவாங்க துனியா மஸ்ராத்துடைய ஆசனம், இந்த உலகம் மறுமைக்கான விதைகள். அப்ப விதை நிலத்தை நம்ம நாசமாக்கி விட்டாங்க. யோசிக்க வேண்டும். நம்ம ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம், அந்த பெண்ணுகிட்ட குழந்தை பாக்கியம் இல்லைன்னா தொடர்ந்து வாழ்வோம். ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்காக தான் கல்யாணமே முடிக்கிறோம். மறுமையில இந்த உலகத்தை வாழ்க்கைய ஒன்றுமே இல்லாம கொண்டு வைக்கிறதுனா மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. அதனால அடுத்த விஷயத்துல புகழ் சொல்றது, புறம் பேசுறது, அடுத்த மனசை புண்படுத்த பேசுறது, இதெல்லாம் கேட்கணும். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உலகத்திலும் தண்டனை, அரசாங்கத்தாலும் தண்டனை, கபரிலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை, மிஹராஜ் போற நேரத்திலும் எத்தனையோ தண்டனைகள் இருக்கத்தக்கன இந்த தண்டனை தான் பேசப்படுது. எத்தனையோ தண்டனை இருக்குதுங்க. ஆனா அதுல பேசப்படும் மானத்தினோட விளையாடுவதுதான் பாதுகாக்கணும். அதனால அடுத்தவன் விடயத்துல எந்த அடிப்படையிலையும் நம்ம போல் புறம் பேசி அவதூறு சொல்லி அந்த மானத்தை விலை பேசி நிற்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். நல்லா போகணும். முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இந்த தலைப்பிலே அவர்களுடைய அதே போல முஸ்லிமினுடைய மானத்திலே விளையாடக்கூடிய ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற பல விஷயங்களை நாம் கலந்துரையாடினோம். அந்த வகையில என்னோடு இவ்வளவு நேரம் கலந்துரையாடி நேர்களுக்கு இந்த விடயங்கள் சென்று விட வேண்டும் என்பதற்காக என்னோடு இணைந்து கொண்டிருந்த ஷேக் ரஃபியுதீன் சலஃபி அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஷேக். உண்மையிலே மஸ்ஜித் சார்பாக நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு ஜஸாக்கல்லாஹ் ஷேக். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்று செல்லும் நான் அப்துல்லா நசீர். இது அல் முனிரா ஜும்மா மஸ்ஜித், அதாவது நேர்வழி நேர்காணல் நிகழ்ச்சி.